இந்த ஒரே கிரீம் 3 நாள்ல லிப்ப செம்ம பிங்க் ஆக்கிரும். இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். லிப் டார்க் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. டீ காஃபி எடுத்துக்கலாம், இல்ல நிறைய ஸ்மோக் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி, எக்ஸாம்பிளுக்கு விட்டமின் B12, ஃபாலிக் ஆசிட், அயன் இந்த மாதிரிலாம் கம்மியா இருக்கலாம். இல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ், எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரெக்னெண்டா இருக்கலாம், இல்லனா வந்துட்டு தைராய்டு இருக்கலாம். இன்னும் சிலர் லிப் பைட் பண்ற பழக்கம் இருக்கு. சோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட உங்களோட லிப் வந்துட்டு பிக்மெண்டடா இருக்க சான்சஸ் இருக்கு. யூசிங் ஓல்ட் ஆர் லோ குவாலிட்டி லிப்ஸ்டிக்ஸ் இல்ல ஹார்ஷான டூத் பேஸ்ட் இது கூட ரீசனா இருக்கும். இல்ல நீங்க பண்றீங்களா இல்ல உங்களுக்கு இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. என்னதான் பண்ணலாம்? மார்னிங் SPF இருக்க லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணுங்க. நைட் டைம்ல லிப் நல்லா நரிஷ் பண்ற மாதிரி லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணுங்க. தேர்டு, ஸ்கிரீன்ல இருக்க இந்த 3 கிரீம்ல ஏதாச்சும் ஒண்ணு உங்க நைட் டைம்ல யூஸ் பண்ணுங்க. வீக்லி 4 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல லிப் பாம் போட்டுக்கோங்க. அது மேபி உங்களோட வேஸ்லினா கூட இருக்கலாம். அதுக்கு மேல இந்த கிரீமை வந்துட்டு போட்டுட்டு அப்படியே தூங்கிடுங்க. இதை வீக்லி 4 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரெகுலர் பேஸ்ல வேண்டாம். இந்த கிரீமை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட டின்னர்ல சாப்பிடக்கூடாது. போட்டதுக்கு அப்புறமா தூங்கிடணும். கம்பல்சரி நிறைய தண்ணி குடிக்கிறது முக்கியம். மார்னிங் எழுந்துட்டு ஜென்டலா வைப் பண்ணிட்டு அகைன் SPF இருக்க லிப் பாம் யூஸ் பண்ணுங்க. இந்த டூத் பேஸ்ட் போடுறது, பேக்கிங் சோடா, லெமன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இன்னும் அதிக பிக்மெண்டேஷன் தான் ஆகும். அந்த தப்பு மட்டும் எப்பவுமே பண்ணிடாதீங்க.